ட்ரெஸ் கோடு. எஸ். ஏதாவது முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவன்றது ரகசியம் ஏதோ அவ்வளோ ஆமா. ரகசியமா காப்பாங்க. அந்த எஸ். விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாக்கா பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏன்னா காசெல்லாம் வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஓட்டு இல்ல போடலன்னா காசு வெளிப்படையா ஒருத்தன் வந்து யாருக்கு ஓட்டு போடுன்றத சொல்லிக்கிட்டு போறான். வரும்போதே டிவிக்கு கொடியை போட்டு வரான், துண்டை தோல்ல போட்டு வரானுங்க. அந்த வாகனங்கள்ல அவங்க நீங்க நல்லா எல்லா இடத்துலயும் வரும்போது கழுத்து துண்டு போட்டு வரதெல்லாம் பார்க்க முடியும். பார்க்க முடியும். அதை தாண்டி தேர் இழுக்கிறதுக்கு திருவிழா போகும்போது வந்து எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிடுவாங்கல்ல, நடந்து தானே போகணும். அப்படி நடந்து போகும்பொழுது எப்படி வந்து ஒரு உற்சாக கொண்டாட்டத்தில் போவாங்களோ அது போல வந்து ஆண்கள் குறிப்பா பெண்களும் பேண்ட் போட்டு அதே கலர்ல வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு எஸ். காக்கி பேண்ட் விஜய் போட்டு அப்படியே வந்து மறுபடியும் எல்லா ஆமா பெண்களுமே ரீக்ரியேட் பண்ற மூமெண்ட் மாதிரி ம். அவர் சொன்னார் பாத்தீங்களா, உன் வீட்டுல இருக்கிற நீ விஜய், வீட்டுல இருக்க நீ வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு. ஆமா. அத அதே வந்து போல நேத்து நேத்து ப்ரூவ் நடந்துச்சு. பண்ணியிருக்காங்க. எஸ். ஆமா நான் தான் விஜய், இதோ பாரு இந்த கோட்ல வரேன்னு சொல்லிட்டு அத்தனை வீட்டுக்கு ஒரு பேரும் விஜய் வெளியில வீட்டுக்கு ஒரு விஜய் வந்திருக்காங்க. நேத்து வெளியில வந்து இந்த விஜய் சார் ஒரு தடவை சொன்னா தெரியுமா, கூப்பிடாத விஜய் வா வான்னு கூப்பிடாத, ஏ விஜய் வெளியே வா, ஏ விஜய் வெளியே வா கூப்பிட்டா தாங்க அப்படி மாட்டேன். சொல்றல. ஆனா அந்த வார்த்தை அவருக்கு முன்னாடி சொன்னாரு, ஓட்டு போடுற அன்னைக்கு வருவான் பாரு விஜயும் வருவாங்க பாரு, நீ அன்னைக்கு பாப்படான்னாரு. அதான் நேத்து ஃபுல்லா நடந்தது.